கோயிலே வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திருக்கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகில் உள்ள திருக்கடையூர் அமிர்தகண்டேஸ்வரர் அபிராமி அம்மையாரை பற்றி பார்க்க போகிறோம். இத்திருக்கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். யமபயம் நீக்கி ஆயுள் விருத்தி அளிக்கும் அட்ட வீரட்ட தலங்களில் முதன்மையானது திருக்கடையூர் அமிர்தகண்டேஸ்வரர் ஆலயம். இங்குள்ள மூலவர் சுயம்புவா தோன்றி முழுவதும் அமிர்தத்தால் ஆன லிங்கம் மேற்கு நோக்கியும் அபிராமி அம்மையார் கிழக்கு நோக்கியும் பக்தர்களுக்கு காட்சி தராங்க. யமபயம் நீக்கி ஏன் சொல்றாங்க அப்படின்னா, தீராத சிவபக்தரான மார்க்கண்டேயர் தனது ஆயுள் முடிவதை அறிந்து யமதர்மனின் பாசக்கயிறிலிருந்து விடுபட இங்குள்ள சிவலிங்கத்தை கட்டி அணைச்சிக்கிறாரு. இதை அறியாத யமதர்மன் பாசக்கயிறு வீச தவறுதலா பாசக்கயிறு லிங்கத்தின் மேல் பட கோபமடைந்த சிவபெருமான் யமதர்மனை காலால் எட்டி உதைத்து நெற்றிக்கண்ணால் சுட்டெரித்த தலம் இத்திருத்தலம் திருக்கடையூர் அமிர்தகண்டேஸ்வரர் ஆலயம். யமதர்மனோட பயம் நீங்கியதால இங்கு பவள விழா, மணி விழா, சதை விழாக்கள்லாம் செய்கிறாங்க. 60, 70, 80 வயசுல பக்தர்கள். அபிராமி அம்மையாரை பற்றி ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமி பட்டர் அபிராமி அம்மையாரின் முக அழகை ரசித்துக் கொண்டே தை அமாவாசை திதியை சரபோஜி மன்னரிடம் தவறுதலாக பௌர்ணமி திதின்னு சொல்லிடுறார். இதனால் கோபமடைந்த மன்னரை குளிர்விப்பதற்காக அம்மனுக்காக அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி பாடி தை அமாவாசை திதியை பௌர்ணமி திதியா மாற்றி அதிசயம் நிகழ்ந்த தலம் இத்திருத்தலம். யமபயம் போக்கினதுனால ஆயுள் விருத்தி அளிக்கும் என நம்பி பக்தர்கள் இங்கு சஷ்டிய பீம சதை விழாக்கள்லாம் செய்கிறாங்க. ஆயுள் விருத்தி அளிக்கும் என நம்பி ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. சக்தி வாய்ந்த தலம், யமதர்மனின் பயம் போக்கிய தலம், ஆயுள் விருத்தி அளிக்கும் தலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.